அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஜூஸஸ், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறையா பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். சாக்கோ ராகி பால்ஸ். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். ராகி மாவு, கொக்கோ பவுடர், வெல்லப்பாகு, நிலக்கடலை, நட்ஸ், நெய். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தோன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நைட் வரைக்கும் ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக் வந்து ஒரு மில்லட்டில் பண்ணதாக இருந்தது அப்படின்னா இன்னுமே ஹெல்த்தி. இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிற ராகி மாவு வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவு, கொக்கோ பவுடர். இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறங்காட்டி நம்மளுக்கு இது வந்து சாக்லேட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சாக்லேட் லட்டுன்னு கூட சொல்லிடலாம். நீங்கள் ராகி மாவை ஆட் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அதே மாதிரி வேர்க்கடலை, நட்ஸ். அவங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெல்லப்பாகு. வெல்லப்பாகு இல்லாட்டி நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு ஸ்வீட்டுக்கு வந்து வெல்லப்பாகு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெய். எந்த ஒரு லட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நெய்யோட ஸ்மெல் இருந்ததுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நெய் வந்து ஒரு குட் ஃபேட்டும் கூட. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து சாக்லேட் வீட்டில் அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் நட்ஸ் கூட வந்து சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து நட்ஸு எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்களுக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு சாக்லேட் டேஸ்ட் இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சாப்பிட பார்த்திங்கன்னா அந்த நட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டாங்கன்னா இன்னொன்று கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சாக்லேட் தான் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக் இல்லைங்களா. நீங்கள் வெல்லம் இருந்ததுன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக வெல்லப்பாகு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நெய் திருப்பி ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ராகி மாவு வந்து வறுத்து வச்சது நெய்யில். ஸோ அது அவங்க வந்து ஸ்மெல் பண்ணும்போதே வந்து நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து பால்ஸ் மாதிரி பிடிச்சிடலாம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா ராகி மாவு அப்படின்னு எடுத்துகிட்டா வந்து நம்ம கூல் பண்ணி சாப்பிடுவோம். இல்லாட்டி வந்து ராகி அடை இந்த மாதிரி சாப்பிடுவோம். நம்ம இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் வெரைட்டியும் கூட. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்சமான டேஸ்ட்லையும் நம்ம இதை பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்மளோட சாக்கோ அவல் பால்ஸ் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்நாக் வந்து உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. ரொம்பவுமே வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நாளை மீண்டும் வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.